Hi brothers and sisters, welcome to this new video. தொடர்ந்து 3 ட்ரேடிங் செஷனா நிஃப்டி மேலே ஹையர் ஹை போட்டு ஏறி இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 6 ட்ரேடிங் செஷனா மேலே ஏறி போயிருக்கு. இருந்த போதிலும் மேல் சைடு ஏறின போதிலும் இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ஃபைனலா நிஃப்டி ஏன் இறங்கலாம் அப்படிங்கிறது காரணங்களையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். கடைசியா இன்னைக்கு ஐஎன்ஆர் வந்து 88.77 88.81 அதே இடத்துல இருக்கிறது ஒரு கவலையான விஷயம். அதே மாதிரி விக்ஸ் வந்து 1.5% டவுன் ஆகி 10ங்கிற இடத்துலயே அப்படியே நிலை கொண்டு இருக்கிறது. சரியா, அப்புறம் மிகப்பெரிய வாலட்டைல் இன்னைக்கு எக்ஸ்பைரி நடந்து முடிந்தது. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கிஃப்ட் நிஃப்டி பிளாட்டா ட்ரேட் ஆனதுனால பிளாட்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக் ஐடியில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். வாங்க நம்ம சார்ட்ல பார்த்துடலாம். இது 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்திடுறேன். இந்த இருக்கு பாருங்க. நேற்றைய க்ளோஸ் 25,077, இன்று ஓபன் 25,085. ஒரு பிளாட்டா தான் இன்னைக்கு ஓபன் ஆச்சு. நேற்றைய க்ளோஸ்க்கு கீழே ஒரு பாயிண்ட் டச் பண்ண உடனே 9:20க்கு 25,076 இந்த இடம். அதுதான் என்னுடைய லோ கூட. அதுல இருந்து மடமடன்னு 10 மணி வரை 25,202 இந்த இடம். எவ்வளவு வேகமா ஸ்பீடா ஏறிச்சு பாருங்க. 130 பாயிண்ட்ஸ் அப். அப்புறம் 10 மணில இருந்து 11:30 மணி வரை அப்படியே கீழே விழுந்தது. ஃபால் 25,098, 100 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் 10 மணில இருந்து 11:30 மணி வரை 25,098, 100 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு. அப்புறம் 11:30 மணில இருந்து 2:15 மணி வரைக்கும் அப்படியே பாருங்க 25,220 வரைக்கும் மேல ஏறிச்சு மலமலண்டு 120 பாயிண்ட்ஸ் அப். அப்புறம் 3:30 மணி வரைக்கும் மடமடன்னு விழுந்து 25,108ங்கிறதுல க்ளோஸ் ஆயிருக்கு. வெறும் 30 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அப் ஆயிருக்கு. 4-வே மூவ் நடந்தது. ஃபர்ஸ்ட் அப், அப்புறம் டவுன், அப்புறம் அப், அப்புறம் டவுன். சரியா, டே கேண்டிலுக்கு இது மாத்திடுறேன், கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. இத பாருங்க, ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. அதாவது அந்த மார்க்கெட் மேல ஏறி அப்படியே ஃபுல்லாவே அது இறங்கிடுச்சு. அதுதான் இப்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். நம்ம ஃபைனலா இந்த நிஃப்டி ஏன் இறங்கலாங்கிற காரணம் வந்து லாஸ்ட்ல பார்ப்போம். இன்னைக்கு ஓபன் 25,085, ஹை 25,220, லோ 25,076, க்ளோஸ் 25,108, 150 பாயிண்ட்ஸ் ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. 30 பாயிண்ட்ஸ் மட்டும் நேற்றை விட இன்னைக்கு அப்பா இருக்கு. சப்போர்ட் 25,000, ரெசிஸ்டன்ஸ் 25,300. டாப் கெய்னர் ஏர்டெல் 1.5% அப், இண்டஸ் இந்தியா 1.5% அப், பஜாஜ் 1.5% அப். டாப் லூசர் ஆக்சிஸ் பேங்க் 2.5% டவுன், பிரிட்டானியா 2% டவுன், டாடா மோட்டார்ஸ் 2% டவுன், டாடா கன்சியூமர் 2% டவுன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை சார்ட் மாத்திரம் பாருங்க, நல்ல ஒரு மேலே ஏறிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரேடிங் செஷன்னா மேலே ஏறிட்டே போகுது. இன்னைக்கு 56,025 டு 56,502 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 5. ஆக்சிஸ் பேங்க் 2% டவுன், முன்னாடி 2% அப் ஆச்சு, இப்ப டவுன் ஆயிடுச்சு. HDFC இன்னைக்கு 1% அப், ஐசிசி பேங்க் 1% அப். இது மார்க்கெட்டை வெயிட்டேஜ் அதிகம் உள்ள ஸ்டாக், மார்க்கெட் உயர்த்துறதுக்கு 2 ஸ்டாக்கும் முக்கியமான பங்கு வச்சிருக்கு. அப்புறம் பிளஸ் 134 பாயிண்ட்ஸ், வெறும் 0.25% மட்டும் அப்பாய் முடிஞ்சது. இன்னைக்கு இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு 0.25% அப்பாயிருக்கு. மற்றபடி அதிகமாக எதுவும் வரல. சரியா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்கு. புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கு. இப்ப புது லைஃப் டைம் வந்து 3,977. இப்ப ட்ரேட் ஆகுறது 3,965. தினமும் பல லைஃப் டைம் ஹைய போட்டு மார்க்கெட் போய்கிட்டே இருக்கிறது. கோல்டு அதுக்கு வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்கு. பல காரணங்கள், பல ரீசன்ஸ் சொல்றாங்க. அதுக்கான கரெக்டான காரணம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு சொன்னா, முதல்ல வார் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபெட் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் கையில வரும்னு சொன்னாங்க, அந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து எல்லா கவர்மெண்ட்ஸும் கோல்டு வாங்க வைக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல அதிகமான ஒரு எல்லாருமே வாங்கி முடிச்சாச்சு. இப்ப இதுக்கு மேலே நாங்க வாங்க மாட்டோம்னு வேற சொன்னதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வந்து கோல்டு வந்து 90% உலகத்துல ரொட்டேஷன் ஆகுது, 10% தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது. திடீர்னு இடையில வேற 50% வரைக்கும் இறங்குன்னு வேற ஒரு ரூமரை கிளப்பிட்டாங்க. 30% இறங்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆபத்துல டெய்லி லைஃப் டைம் போட்டு போயிட்டே இருக்குது. இன்னைக்கு வந்து 11,200 கிராமும் 167 ரூபாய் வெள்ளியும் விற்கப்படுது. வெள்ளியும் அதை பின்தொடர்ந்து மிக வேகமாக போயிட்டே இருக்குது. இந்த பாருங்க, 49 தான் அதோட லைஃப் டைம். முன்னாடி இப்ப 48.77, இப்ப ட்ரேட் ஆகுறது 48,534. அதுவும் டெய்லி புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. யுஎஸ்ஐல 61.63. அதே மாதிரி இது பிட்காயின் புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணி இருக்கிறது. அதாவது 1,26,272. இப்ப ட்ரேட் ஆகுறது 1,24,524. சரியா, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் பிளாட், S&P 500 0.5% அப், நாஸ்டாக் 0.5% அப்,
யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE பிளாட், CAC இட்டாலி 1/4% அப், DAX ஜெர்மனி 1/4% அப், ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1/4% அப், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1.5% அப், ஹாங்காங் ஹாங்செங் 0.5% டவுன், தைவான் 1.5% அப், சைனா அண்ட் கொரியா ஹாலிடே இருக்குது. சரியா? SCT காம்போசிட் 1.5% அப், ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% அப். FIDA ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். FIDA ஆக்டிவிட்டி பாருங்க, அவங்க டெய்லி வித்துட்டே தான் இருக்காங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நேத்து கூட வித்துதே இருக்காங்க. அதாவது சின்ன அமௌண்டான 313 கோடி, அதுக்கு முந்தின நாள் 1581 கோடி, அதுக்கு முன்னாடி 1605 கோடி, இந்த மாசத்திலேயே 3502 கோடி, போன மாசம் வந்து 35,000 கோடி, அதுக்கு முந்தின மாசம் 47,000 கோடி, அதுக்கு முந்தின மாசம் 48,000 கோடி. எப்படி FI வந்து அதிகமாக வித்துட்டு வராங்கிறது நம்ம பார்க்கிறோம். சரியா? சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா லாஸ்டா பார்ப்போம். சரி, ட்ரம்ப் வந்து அஸ் யூசுவல் 100க்கும் மேற்பட்ட தடவை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் சீஸ்ஃபயரை உண்டாக்கணும்னு சொன்னது மறுபடியும் இப்ப சொல்லியிருக்காரு. NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ் இதுல எல்லாம் வந்திருக்கு. அஸ் யூசுவல் அவர் சொல்லிட்டே இருக்காரு, அதை நம்ம கவனத்துல கொள்ளணும். அப்புறம் வந்து ஒரு போல் எடுத்திருக்காங்க, ட்ரம்புக்கும் ஜிம்மி கிம்மெண்ட் ஒருத்தருக்கும் உள்ள அந்த பாப்புலாரிட்டி செக் பண்றதுக்காண்டி ட்ரம்ப் வந்து அவரை விட கம்மியா இருக்கிறதாக பைனான்சியல் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கிறது. சரியா? அப்புறம் 25% டாரிஃப் வந்து ஹெவி ட்ரக், மீடியம் அண்ட் ஹெவி ட்ரக்குக்கு போடுறதாக நவம்பர் 1ல இருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. ட்ரம்ப் மறுபடியும் டாரிஃப் 25% போடுறாரு ட்ரக்குக்கு. அப்புறம் ரஷ்யா ஹோல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அபிஷியல் டாக்ஸ் வித் தாலிபான் ஆஃப்டர் டெரரிஸ்ட் லிஸ்ட் ரிமூவல். இது மாஸ்கோ டைம்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அதாவது தாலிபானோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ரஷ்யா. இதுக்கு இந்த நியூஸ் எதுக்கு சொல்றேன்டா, தாலிபான்டாலே ஒரு மிகப்பெரிய பயங்கரமானவாதி, தீவிரவாதி சொல்லிக்கிட்டு இருந்த உலகம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், இல்ல எல்லா கண்ட்ரிஸுமே, அவங்களுக்கு எதிராக இருந்த எல்லா கண்ட்ரிஸுமே அவங்களோட உறவு வச்சு. எதுக்கு சொல்ல வரேன்டா, எந்த கண்ட்ரிலையும் எந்த ஆர்கனைசேஷன் எந்த நேரத்திலையும் நண்பனாகவும் மாறலாம், எதிரியாகவும் மாறலாம். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ரைட்டா? சரி, ரஷ்யா வந்து உக்ரைன்ல பாம்பு போட்டதுல US அண்ட் UK மிசில்ஸ் பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்றாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாருங்க, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பாருங்க. அவங்க ஜெலன்ஸ்கிக்கு, அதாவது ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதம் சப்ளை பண்ணது US. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு ரஷ்யால இருந்து வர்ற பாம்ஸ் வந்து US UK மிசில் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியதான் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரினியூ டாக்ஸ் அஸ் காசா பீஸ் பிளான் வெல்கம்டு சைனா சொல்லிருக்கு. சீஸ்ஃபயர் பத்தி பேச்சுவார்த்தை நடத்துறது வெல்கம்டு சைனா சொல்லிருக்கு. அப்புறம் காசா சீஸ்ஃபயர் அண்டர் இஸ்ரேல் வந்து இந்த அக்டோபர் 7ஓட 2 வருஷம் ஆயிடுச்சுல, அந்த அனிவர்சரி அவங்க இது பண்றாங்க. இது CNN-ல இந்த ஆர்டிகல் வந்திருக்கு. அப்புறம் டே 1 இஸ்ரேல் ஹமாஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஈஜிப்ட்ல அல் ஜசீரா சொல்லுது. அப்புறம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் டசன்ட் மீன் அமெரிக்கா அலோன், நெத்தன்யாஹூ பாயிண்டட் மெசேஜ் டு ட்ரம்ப். இந்தியா டைம்ஸ் இதுல எல்லாம் வந்திருக்கு. பிபி வந்து ட்ரம்புக்கு ஆப் வச்சிருக்கான்னு சொல்லலாம். ஏண்டா நீ அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற அப்படின்னா நீ அமெரிக்கா மட்டும் நீ இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு ட்ரம்புக்கு. சரியா? நெட்டன்யாஹூ சேஸ் சூப்பர் பவர் நீட் அலையன்ஸ் வான்ஸ் இஸ்ரேல் மிசைல் த்ரெட் ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி US has given $21.7 பில்லியன் வந்து இந்த காசா சம்பந்தப்பட்ட வாருக்காண்டி அமெரிக்கா கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வர்றதாக NDTV-ல இது வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் சேஸ் கிரீட்டா தன்பர்க்கு அந்த 170 பேரையும் அவங்க டீபோர்ட் பண்ணிட்டதாக அந்த ஃப்ளோட்டில் ஆக்டிவிட்டிஸ் ஹிந்துல வந்திருக்கு. சரி, நம்ம டெக்னிக்கலா வந்துருவோம். டெக்னிக்கலா இந்த நான் சொல்ற இந்த 8 இதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த 8 இதையும் நோட் பண்ணிட்டு இதை பெருசு பண்ணிடுறேன், டே கேண்டில் பார்த்துடுறேன், சின்னது பண்ணிக்கிறேன், அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஆட்டோல போட்டுறேன். ஓகே, இந்த டேட் ஃபுல்லா நான் ரவுண்ட் பண்றேன். நிப்டி ஏன் கீழே இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணம் இறங்கலாம் தான் சொல்லி இன்னைக்கு ஒரு நாள். ரைட்டா? இது பாருங்க, அப்படியே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இது ரிஜெக்ஷன் கேண்டில். ரைட்டா? அடுத்தது 21 ஆகஸ்ட் 2025 இந்த இடம் ரிஜெக்ஷன் நடந்துட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அடுத்தது 24 ஜூலை 2025 இந்த இடம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அடுத்தது இந்த இடம், அதாவது 11 ஜூலை 2025 மார்க்கெட் கீழே வந்திருக்குது. அடுத்தது 15 மே 2025 மார்க்கெட் கீழே வந்திருக்கு. சரியா? அடுத்தது இந்த இடம் பாருங்க, 15 அக்டோபர் 2024 மார்க்கெட் கீழே வந்திருக்குது. அடுத்தது 2 செப்டம்பர் 2025 மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறமா 1 ஆகஸ்ட்
2024 மார்க்கெட் கீழே வந்திருக்கு. சரியா? இது வந்து என்னுடைய அனலைசிஸ். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இதனால மேல மார்க்கெட் கீழே தான் வரணும்னு இல்ல. இந்த இடம் வந்தோடனே மார்க்கெட் அதோடைய ப்ராஃபிட்டை எரேஸ் பண்ணும்போது நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஒரு ஹேமர் கேண்டில் சிக்னல் கொடுக்குது. சரியா? நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார்